என்ன பெரியமா பண்ணுற? என்ன பண்ணுற? சோறு திங்கிறேன். உனக்கு சோறு திங்க வேறு இடமே இல்லையே, வேறு தட்டா? ஏன் ரோட்டில் போகிறவங்களாம் அசிங்கம் நினைக்க மாட்டாங்க? எதுக்கு அசிங்கமா? சட்டியில் சோறு திங்கிறேன்னா? என் சட்டியில் சோறு தின்னா என்ன அசிங்கம்? யாராவது எங்கேயாவது பார்த்துட்டு போகிறாங்க. ஊர்வலத்தில் அங்கங்கே என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் என்ன இந்த சட்டியில் சோறு திங்கிறது இல்லையா? அசிங்கம் மானம் போடுது. யாராவது இங்கே நினச்சிட்டு போகிறாங்க. என்ன நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து பழைய குழம்பு வந்து இதை சுட வச்சுருந்தோம். அதை ஒரு இனத்தில் மாற்றி பழைய குழம்புலாம் சுட வச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாம் விளக்க கொண்டு போய் போடுறதுக்காக சட்டியெல்லாம் ரெடி பண்ணோம். எனக்கு வந்து அதை போட மனசு இல்லை, நிறைய சாந்து ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதில் நான் சோத்தை போட்டு பெரட்டி அள்ளிதிங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதில் என்ன நண்பர்களே தப்பு? இதில் என்ன மானம்? யாராவது எங்கேயாவது பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி அசிங்கமாக நினைக்கிற அளவுக்கு இது என்ன பெரிய குத்தமாக என்ன? ஆனால் திருடுனேனா, பொய் சொன்னேன்னா, என்ன செஞ்சேன் இதில் அசிங்கப்படுறதுக்கு? அந்த பழைய குழம்ப சுட வச்சு வழித்து வேறு எண்ணத்தில் வச்சுட்டு அந்த சட்டியில் 4 சோத்தை போட்டு பெரட்டி தின்னா அம்மா அருமையாக இருக்கும். அது தின்னவங்களுக்கு தான் அந்த ருசி தெரியும். சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சட்டி பானையில் பெரட்டி தின்னுருக்கீங்களா? என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு தெரியுமா அந்த சட்டியில் பெரட்டி சாப்பிட்றது? ஸோ அந்த குழம்ப ஊற்றி வச்சுட்டு பழைய குழம்பு அந்த சட்டியில் ஒட்டி இருக்க சாந்தில் சோறு போட்டு பெரட்டி அப்படி ஒரு ருசியாக இருக்கும். அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எம்மா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட சாப்பாடு பழைய சட்டியில் பெரட்டி திங்கிறது. நீங்கள் யாரை வேணாலும் அது மாதிரி சாப்பிட்டவங்கள கேளுங்க. ஃபோன் வேணுமா சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள யாரை வேணாலும் கேளுங்க. நான் வந்து குழம்பு சோறே தின்னாலும் சின்ன வெங்காயம் தொட்டுட்டு தான் சாப்பிடுவேன். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நான் வந்து குழம்பு சோறே தின்னாலும் தொட்டுட்டு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லை மானம் போதும். நான் சட்டியில் சோறு திங்கிறது மானம் போதும். என் தங்கச்சி ஃபுல்லாக என்னை கிண்டல் பண்ணுறான். என் மகன் இருந்தாலும் என்னை திட்டுவான், ஏமா திங்கிற அப்படின்னு. அவன் டியூஷன் போயிருக்கான். அது ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு சாப்பிடணும் வரல, அப்படியே டியூஷன் போயிட்டான். நீங்கள் இந்த மாதிரி யாராவது சோறு சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன சாப்பாடு? பழைய குழம்பு, பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருந்தோம் காலையில். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அன்றைக்கி காலையில் டியூட்டிக்கு போனேன். பாஸ் பண்ணேன்டி. இது வந்து நான் டியூட்டிக்கு போனதுனால காலையில் சாப்பாடு செஞ்சு பீட்ரூட்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். மதியம் வந்து மோரில் சாப்பிட்டேன். இப்போ வந்து சாயங்கால நேரத்தில் ஜாமான்லாம் பொறுக்கி போட்டு விளக்குவோம்ல, வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு எல்லா ஜாமானும் விளக்குற ஜாமான்லாம் பொறுக்கி போட போனேன். அப்புறம் இதில் பழைய குழம்பு இருந்தது, அதை சுட வச்சு வலிச்சு வச்சுட்டு சட்டியை கழுவுன்னு போனோம். சரி இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து போட்டேன். நான் வந்து இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆயா இறந்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பையும் தான் சொல்லுவோம், பழைய குழம்பு ரொம்ப சார்ந்திருந்தாலும் வலிச்சு போடவே மாட்டாங்க. அதை நல்லா தீய சுண்டுற அளவுக்கு சுண்ட வச்சு அந்த குழம்பு சாப்பிடுவாங்க. பழைய சொத்துக்கு தொட்டுக்குவாங்க. நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த சட்டியோட சோத்தோட அருமை என்ன தெரியும்? என்னை வந்து அசிங்கமாக இருக்கு. நாட்டில் என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்களே அசிங்கப்படல. நம்ம என்ன நண்பர்களே பண்ணுறோம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க, இது தப்பா ரைட்டா என்னன்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு. பச்சைக்கல்ல நான் சோத்துக்கு தொட்டுக்குவேன். அதுவும் புளிச்சிக்கிற சோத்து பச்சைக்கல்ல தொட்டுக்குவேன். எந்த சோறாக இருந்தாலும் பச்சைக்கல்ல இருந்துன்னா சோத்து தொட்டுவேன். எப்போ கடல பிடுங்குவாங்கன்னு இருக்குன்னா முத்த ஆரம்பிக்கல, இன்னும் 1 வாரம் போனால் பிடுங்கி திங்கலாம்.
அரைக்கல்ல வந்துடும். பொழுதே போயிட்டுது. இருக்கிற மாதிரி இருக்கு, பொழுது போயிடுது. அப்படியே முள்ள இந்த மாதம் ரேஷனில் கொடுத்தது பெரிய அரிசியாக இருக்குது. முழுங்கவே முள்ள குண்டரிசி வராட்டம். குண்டரிசி சோறும் எதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மத்தியான நேரத்தில் சோறே திங்க முடியல நண்பர்களே. வெறும் தண்ணி தாவம் தான் அதிகமாக அடிக்குது. வெயில் பயங்கர வெயில். என்ன வெயில் அடிக்குது. தண்ணி தாவம் தான் அதிகமாக அடிக்குது. பசி எடுக்குது. சாப்பா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நிக்கி வேற முழிச்சிக்கிட்டான். தூக்கி அந்த வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா சிவானி. நிக்கி குட்டி சாப்பிட்றியா? உன்னால இதை முழுங்கவே முடியாதுடா. நிக்கி பாய் சொல்ல. இதான் உங்க ஊர்ல பாய. பொழுது போயிட்டுது. இனிமேல் நைட்டுக்கு 8 மணி வரைக்கும் கோழியும் ஆட்டுக்குட்டியும் இது இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். காலைல எழுந்தா 8 மணியாக இருக்கும் இதே வேலை தான். நைட்டு 8 மணியாக இருக்கும் இதே வேலை. நாங்கள் தூங்குற வரைக்கும் அதுவும் தூங்காது. எங்களோட தான் சுற்றிட்டு இருக்கோம். தப்பா நல்லா சாப்பிட்டாச்சு. ஏப்பம் வந்துருச்சு. போதும் சோறு சட்டி பெரட்டி சாப்பிட்டாச்சு நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி சட்டி பெரட்டி உங்கள் வீட்டில் சோறு சாப்பிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த சோத்தோட அருமை, இதோட டேஸ்ட்டு. அதாவது இந்த சட்டி பெரட்டி பழைய குழம்பு சுட வச்சு சட்டி பெரட்டி திங்கிற டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிடாதவங்க இதுமாரி பழைய குழம்பு இருந்துச்சுன்னா நீங்களும் சுட வச்சு ஊற்றி வச்சுட்டு சட்டியில் பெரட்டி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனா பண்ணிதான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. லாங் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோலாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. அதனால தான் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதாவது எனக்கு டைமும் இல்லை வீடியோ எடுக்க. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே பாய்.